வணக்கம் மக்களே, நாங்கள் மாலை கட்ட போகிறோம். மாலை கட்டைக்கு தேவையான பூ ரோஜா பூ பாருங்கள். இதே ரோஜா சிப்சி, அந்த வெள்ளை கலர் பூக்கு பேர், இதுக்கு பேர் சிப்சி பூ. இது ரெண்டு நாங்கள் என்ன பண்ணோம், மார்க்கெட்டில் வாங்கி அழகாக ஒரு மாலை கட்டலான்னு பிளான் பண்ணோம். என்ன கட்டுறாங்க பாருங்கள். சின்ன சின்ன கொஞ்சமாக எடுத்து அதை நீட்டாக அப்படியே முடிஞ்சு அந்த பூ அப்படியே மாலையில் கட்டப்படும். இந்த ரோஸ் என்ன பண்ண அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காம்பெலாம் கட் பண்ணிவிட்டு, இந்த ரோஸில் இந்த காம்பெலாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு நீட்டாக வச்சு இந்த ரோஸ் வந்து சின்ன ரோஸாக இருக்குது, அதை அகலப்படுத்தி தண்ணியில் போட்டால் உங்களுக்கு பெருசாகிடும். அப்படியே அகலப்படுத்தி பாருங்கள். எல்லா ரோஸும் வெட்டி வைக்கிறோம். வெட்டி வச்சுட்டா அப்போ சிப்சி பூ எடுத்து அதை சின்னதாக இருக்குது அப்படி நீட்டாக ஒரு நாடாலாம் கோர்க்கணும். சிவப்பு கலர் நாடாக வாங்கி அதை அப்படியே ஒன்றுக்கு ஒன்றா கோர்க்கணும். நாடாக அதை பார்த்து சிப்சி பூவை கோர்க்கணும். அதுக்கப்புறம் ரோஸை கோர்த்து பாருங்கள், நீட்டாக வந்துருச்சா? நல்லா இருக்கா? கடையில் வாங்கினோம்னா அந்த மாலை வந்து 2000 2500 சொன்னாங்க. சரி, நாங்களே கட்டலான்னு பார்த்தோம். அந்த பாசி நம்ம பெயிண்ட் ஸ்டோரில் விற்கிது, இந்த பாசியை வாங்கி அந்த மாலைக்கு அந்த கயிறில் கோர்த்துறது. கோர்த்துன மாலை ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? கீழே குஞ்சத்துக்கு அதே மாதிரி கோர்த்து ஒன்று ஒன்றா கட்டிட்டான். கட்டி ஒன்று மாலைக்கு இடையில கட்டி விட்டுறணும். மாலை எப்படி இருக்குது, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சூப்பர் மாலை பாருங்கள், அழகாக நீட்டாக டீசெண்டாக இருக்குவாங்க. இந்த மாலை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த மாலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மக்களே. இந்த 2 அக்காமாருகதை அந்த மாலையை கட்டுங்க, உங்களுக்கு ஒரு லைக் போடுங்க.